ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 36. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2022ல் கேட்டிருந்து. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஷின். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே 10th லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் சம் ஆஃப் த கொஷினோட வெயிட்டேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 லெட்டர் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அண்டு 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டானது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெச்லேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து ஐக்கு என்னப்பா பண்ணுறோம்? +1 பண்ணுறோமா? அதேமாதிரி க்யூலேருந்து ஆருக்கும் +1 தான். ஸோ டிலேருந்து ஈக்கும் +1 தான். என்லேருந்து எம் வந்திருக்கு. அப்போ இங்கே மட்டும் நம்ம -1 பண்ணுறோம். பிகாஸ் என் வந்து நம்மளுக்கு 14ன்னு தெரியும். அண்ட் எம் வந்து 13. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் +1 பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே மட்டும் -1 பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஆப்ஷன் 4 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். இந்த கொஷினில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அன்ஃபோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும், அப்போ இந்த இமேஜ் இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு 4 கார்னர்லையுமே இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அண்டு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கணும். ஸோ அப்படி 4த்துலேயும் சர்க்கிள் இருக்கிற மாதிரி அண்டு ஒரு டேஷும் ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் லைன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் தெரியுது. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே சர்க்கிள் மிஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே செகண்ட் ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் சர்க்கிள் இருக்குது, பட் இந்த லைன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேங்களா? சர்க்கிளுக்கு மேலே ஒரு லைன் வரணும், அது மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ இதுவும் தப்பு தான். தென் ஃபோர்த் ஆப்ஷனில் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜ் மாரி கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு தான். ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தணும். ஓகேங்களா? அதுக்குப்படியான டைமில் எடுக்கக்கூடாது. இந்த என்ன சொல்கிறது, எஸ்எஸ்ஜிடிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 கொஷின் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் டக்குன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த 6 கொஷினுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாமல் டைரெக்டாக 4 ஆப்ஷனும் பொருந்தி பார்த்துட்டு எதில் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியுது ஃபைட்டர்ஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், இந்த மாதிரியே வரணும், தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் வரணும். அதாவது ஸ்கொயருக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது ஸ்கொயர் இருக்குது, பட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போது இது வந்து தப்பு தான். தென் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நம்மளுக்கு இந்த கிராஸ் லைன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். வேறஸ் நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்தால் இதில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அண்டு கிராஸ் லைன் இதுலேயும் மிஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ கிராஸ் லைன் இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து இங்கே டயக்னலை வந்து மீட் பண்ணணும். ஸோ அப்படி டயக்னல் மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புவனேஸ்வர் கொடுத்துருக்காங்க, ஒடிஷா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஜால் வந்து பார்த்தீங்கன்னா எதோட கேபிட்டல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மிஜோராமோட கேபிட்டல் தான் ஃபைட்டர்ஸ் ஐஜால். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம இந்த 5th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 8 ஃப்ரெண்ட்ஸு சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த்து அண்டு எஃப் சிட்ஸ் பிட்வீன் டி அண்டு ஜி. ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கும் ஜிக்கும் வரான்னு சொல்கிறாங்க. தென் பி சிட்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ அண்டு இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜி இஸ் ஒன் கார்னர். ஸோ ஜி வந்து ஒரு கார்னர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இங்கே என்ன பார்த்தோம், இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு லெஃப்ட்டில் தான் போகிறாரு. ஓகேங்களா? அப்போனா நம்மளுக்கு ஜி வந்து நம்மளுக்கு ரைட்டு கார்னர்னு வச்சுப்போமா? ஸோ ஓகே, இப்போ இந்தமாரி நம்ம ரைட் கார்னரில் ஜி வச்சுக்கலாம். ஸோ எஃப் அண்டு டி அண்டு தேர்ட் லெஃப்ட்டில் தான் நம்மளுக்கு இ இருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம பார்த்தபடி. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஹெச் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. பட் சி எங்கே இருக்காருன்னு தெரியலையே.
ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம் ஃபைட்டர்ஸ். எஃப் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜி, அதுவும் போட்டாச்சு. பி சிட்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ. ஸோ பி சிட்ஸ் பிட்வீன் ஹெச்சுக்கும் ஏக்கும், அண்டு ஹெச் சிட்ஸ் பிட்வீன் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு தேர்ட் லெஃப்டில் தான் ஹெச் வராது. ஓகே. அப்போ ஃபைட்டர்ஸ் இது ஒரு 4 பேர், இது ஒரு 4 பேர். ஸோ எனக்கு பேர் கிடச்சிருச்சு. அப்போ இந்த பேட்டர்னில் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது, ஹெச் பி ஏ சி. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின்னா, ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஸோ ஏக்கு ஈக்கு நடுவில் யாருன்னு கேட்டிருக்காங்க, சி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம தமிழ்லையும் சால்வ் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே. 8 நண்பர்கள் வடக்கு நோக்கி நேர்கோட்டில் அமர்ந்துள்ளனர். எஃப் என்பவர் டிக்கும் ஜிக்கும் இடையில் உள்ளார். ஸோ எஃப் என்பவர் டிக்கும் ஜிக்கும் இடையில் உள்ளார். அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பி என்பவர் ஹெச்சுக்கும் ஏக்கும் இடையில் உள்ளார். ஸோ இப்போ பி என்பவர் ஹெச்சுக்கும் ஏக்கும் இடையில் உள்ளார். 2 பாயிண்ட் போட்டாச்சு. தென் இ என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில் 3வது உள்ளார். ஸோ ஜிக்கு இடதுபுறத்தில் 3வது தான் இ இருக்காரு. ஓகேங்களா? தென் ஜி என்பவர் ஒரு மூலையில் அமர்ந்துள்ளார். ஸோ அப்போ ஜி வந்து ஒரு எண்டில் இருக்காரு. அப்போ ஜி எஃப் அண்டு டிஇ. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் எல்லா டேர்ம்ஸுமே எஃப்க்கு லெஃப்ட் சைடில் தான் வருது. அப்போ வந்து கண்டிப்பாக ரைட் ஹேண்டில் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த 4 பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் இந்த 3 பேர் இருக்காங்களே, அது வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இருங்க. தென் ஹெச் என்பவர் பார்த்தீங்கன்னா சிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். ஓகேங்களா? ஸோ ஹெச் என்பவர் பார்த்தீங்கன்னா சிக்கு இடதுபுறத்தில் 3வது. அப்போ சி இங்கே போட்டால் 3வது பொசிஷனில் ஹெச் இருப்பார். ஸோ அப்போது இவங்க 4 பேரோட பொசிஷன் இப்படி வந்துருச்சு. அப்போது ஹெச்பி ஏசி இந்த மாதிரி தான் போட்டாகணும். தென் இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கும் ஈக்கும் இடையில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இங்கே இருக்காரு, இ இங்கே இருக்காரு, அதுக்கு இடையில் சி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்துலாமாப்பா? யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ரீப்ரசன்ஸ் வெஜிடபிள். ஸோ சர்க்கிள் வந்து வெஜிடபிள்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. தென் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் சாயிலு. தென் ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் என்னப்பா கொடுத்துருக்காங்க, சம்மர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ரீப்ரசன்ட்ஸ் அ ரூட் வெஜிடபிள் தட் க்ரோ சம்மர் நாட் இன் த ஹாட் சாயில். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ பின்வரும் எழுத்துக்களில் கோடையில் வளரும். ஸோ கோடைனா சம்மர். ஓகேங்களா? சம்மர்லேயே இருக்கணும், வளரும், ஆனால் கடின மணலில் வளராத வேறு காய்கறியில் காண்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் இருக்கணும், ஆனால் ஸ்கொயரில் வரக்கூடாது. ஸோ ரெக்டாங்கிளில் இருக்கிற ஸ்கொயரில் வராமல் அண்டு சர்க்கிள்லையும் அண்டு ட்ரையாங்கிள்லையும் வர காமனாக இருக்குது டி மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது டியாக தான் இருக்க முடியும். ஸோ எப்படி பிரவீன் டி சொன்னேன்னா, நீங்களே நல்லா பாருங்கள். இப்போ இங்கிலீஷில் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். விச் ஆஃப் த லெட்டர் ரீப்ரசன்ஸ் ரூட் வெஜிடபிள். ஸோ ரூட் நம்மளுக்கு என்னதுன்னு சொல்லியிருக்காங்க, ரூட் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெக்டாங்கிள். ஓகே, வெயிட். யா, ரூட் வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்களா. ரூட்டு வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள்லேயும் அந்த லெட்டர் இருக்கணும், சர்க்கிள்லேயும் இருக்கணும். அப்படி காமனாக இருக்குது டி தான் இருக்குது. அண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தட் க்ரோ இன் சம்மர்னால் நம்மளுக்கு என்னது, ரெக்டாங்கிளில் இருக்கணும், ஆனால் நாட் இன் த ஹாட் சாயில், ஆனால் அது வந்து ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது டி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் ஐ மூவ் டு த 7th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 31 கொடுத்துருக்காங்க. வெயிட், 31 வந்து நம்மளுக்கு 19 கோட் பண்ணுறாங்க. தென் 43 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை 1 மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 90 வருது. ஸோ அதே லாஜிக் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். 42 பண்ணுறேன். பிகாஸ் 43லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 42. தென் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு இங்கே 6. தென் 12, 126 வந்துருக்கு. ஸோ 126 இருக்கா, 126 இல்லை. ஸோ அவங்க இந்த லாஜிக் யூஸ் பண்ணலை. அப்போ வேறு என்னப்பா பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துலாம். 90 இருக்குது, 31. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது, 9 இருக்குது. அண்டு 6ல் 3 போச்சுன்னா, 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ 59 வந்து ஆட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, 90 வரத்துக்கு. அப்போ 43யோட 59 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 இருக்குது, 1, தென் 10. யா, 1 or 2 வந்திருக்கு. ஸோ 1 or 2 இருக்கா, இருக்குது.
நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா. இப்போ நம்ம 8th கொஷின் பார்த்தலாம் ஃபைடர்ஸ். இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்தலாமா? யா. ஸோ ஃபைடர்ஸ் நம்மளுக்கு பாருங்கள் என்ன லாஜிக் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செட்டு எடுத்துப்போம். சிசி இருக்குது, தென் அதுக்கு முன்னாடி 2 வந்திருக்கு, அண்டு எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் இங்கேயும் பாருங்கள் ஃபைடர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா 2 சிக்கு அப்புறம் 2 வந்திருக்குல்ல, அப்போது 2xx 2cc. ஓகேங்களா? அப்போ 2x x 2cc, அப்போ வந்து இன்னொரு எக்ஸும் வந்திருக்கு இடையில. அப்போ வந்து 2xx 2cc. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இங்கே வந்து எக்ஸு 2cc இது இருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வித் எக்ஸ்ன்னு நம்ம கெஸ் பண்ணிப்போம். அப்போது எக்ஸில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் சிசி வந்திருக்கு ஃபைட்டு. சிசிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும், திருப்பி ஒரு 2 வரணும். ஸோ 2 வந்திருக்கா, வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் எக்ஸ் 2க்கு அப்புறம் திருப்பி சி வரணும் ஃபைட்டு. சி வந்திருக்கு. ஓகே. தென் இப்போ 4th டேஷில் பாருங்கள் சிக்கு அப்புறம் 2 வந்திருக்கா, அதாவது 2 சி போட்டாச்சு, அதுக்கப்புறம் 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் எக்ஸ் தான் வரணும். தென் திருப்பி ஒரு எக்ஸ் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் 2 வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ 9th கொஷின் போயிடலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு மிரர் இமேஜுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து எம் வரணும். கரெக்டாக? ஸோ அப்படி எம் வர மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன்லையும் எம் லாஸ்ட்டில் வரல. ஸோ இப்போயே நம்ம 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம். இதில் அப்படியே ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இந்த 8 வந்து அப்படியே நம்மளுக்கு வாட்டர் இமேஜை கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு மிரர் இமேஜ் தான் கேட்கணும். சின்னது மேலே இருக்கணும், பெருசு கீழே வரணும். ஸோ அப்படி வர மாதிரி எனக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 10th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தலாமா? யா. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 19லேருந்து 23 வந்திருக்கு. ஸோ +4 பண்ணுறோம். தென் 23லேருந்து 8 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ +9. யா, +9 தான். தென் 32லேருந்து 48 வந்திருக்குப்பா. அப்போ +16. ஓகே. ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியுது 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ இப்போ 48லேருந்து 25 ஆட் பண்ணால் 73 வந்திருக்கு. ஸோ அப்போ 73லேருந்து 6 ஸ்கொயரான 36 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 9 அண்டு 13. ஸோ 139 வருது. 36 தானே? சாரி 10 இல்லை, சாரிப்பா 109. ஸோ 109 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? யா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம இந்த 11th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம 2 டைம்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ 24 இருக்குது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்ம 48 வருது. ஸோ இப்போ நான் -8 பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். எனக்கு 40 வந்திருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 40 இருக்குது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 80. தென்னு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 64 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் -16 பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 64. ஓகேங்களா? அதாவது இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு 8th டேபிளில் மைனஸ் பண்ணிட்டே போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 8 பண்ணியிருக்கேன், தென் 16 பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 24 பண்ணால் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது 64க்கு ஓகேங்களா? 64 கண்டுபிடிச்சிட்டோம்ல, சாரி 104க்கு. அப்போ 64 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 128. தென் -24 மைனஸ் பண்ணோம் நம்மளுக்கு. அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 104 வந்திருக்கு. சூப்பர். இப்போ நம்மளுக்கு 104 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுற ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 208. ஸோ 104 2 டைம்ஸ் பண்ணால் 208. தென் -32 பண்ணோமா? நம்ம ரைட்? யா, 32 பண்ணுற ஃபைட்டர்ஸ். அப்போ 6 ஒரு 7. ஸோ 176 வந்திருக்கு. எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது 12th கொஷின் பார்த்துலாம். ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் இன் ரோ ஃபேஸிங் சவுத்து. ஸோ சவுத்து தான் ஃபேஸ் பண்ணல, நம்ம நார்த்தை கூட ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே டிரெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்களா, வேறு வழியெல்லாம் அப்போ சவுத்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ ஃபேஸிங் சவுத்துன்னு சொல்லிட்டாங்க. சாரி 5 ஃப்ரெண்ட்ஸு. யா. தென் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கியூ சிட்டிங் இட் த சென்டர். ஸோ கியூ வந்து சென்டர் அப்போ போட்டாச்சு. தென் பி இஸ் அட்டு வெஸ்ட் எண்டு. ஸோ நம்மளுக்கு நார்த்தை ஃபேஸ் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு வெஸ்ட் எண்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சவுத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்குது இந்த தான் வெஸ்ட் எண்டாக வரணும். ஸோ அப்படி வெஸ்ட் எண்டு இது வரும்போது கியூ அண்டு வெஸ்ட் எண்டு வரும்போது நம்ம இப்போ என்ன ஃபைட்டர்ஸ் போகிறோம்? பியா. ஸோ பி இஸ் த வெஸ்ட் எண்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் டி அண்டு ஆர் ஆர் சிட்டிங் ஒன் சைட் ஆஃப் கியூ. ஸோ கியூக்கு ஒரு சைடில் தான் டியும் ஆர் வராரு. அப்போ இங்கே டி போடுறேன், இங்கே ஆர் போடுறேன்.
ஸோ அதை இப்போதைக்கு மாற்றிப்போம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் போடுவோம். எதனா ஒரு சைடு போடணும். ஆனால் நம்மளுக்கு கியூக்கு ரைட் சைடில் பார்க்கும்போது சாரி நம்ம திரும்பி இருக்கிறனால லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஆல்ரெடி பி வந்துட்டார். அப்போ 2 பேர் வராதனால நான் இப்போ ரைட் சைடில் போட்டிருக்கேன். தென் 2 person sits between P and R. ஸோ பிக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர். ஸோ ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. ஊ சிட்டிங் பிட்வீன் கியூக்கும் பிக்கும் நடுவில். ஸோ நம்மளுக்கு எஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ எஸ் வரது தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. ஸோ 5 நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. 5 நண்பர்கள் தெற்கு நோக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சவுத்து நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கியூ வந்து மையத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கியூ இந்த மிடில் இருக்காரு. தென் பி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு முனையில் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு நார்த்தை பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இது வந்து கிழக்காக இருந்திருக்கும், இது வந்து மேற்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சவுத்து பார்க்கும்போது இது வந்து மேற்காக மாறிவிடல. அப்போ பி வந்து நம்மளுக்கு மேற்கு முனை வந்து இங்கே இருக்காரு. ஓகேங்களா? தென் டி மற்றும் ஆர் ஆகியோர் கியூவின் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ கியூக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் தான் டியும் ஆர் இருக்காங்க. ஸோ கியூ இங்கே இருக்காரு. இப்போ நீங்கள் கியூக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள். நம்ம ஏன்னா சவுத்து ஃபேஸ் பண்ணுறதுல லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஆல்ரெடி பி வந்துட்டாரு. அப்போ இங்கே 2 பேர் போட முடியாது. அப்போ இங்கே டி இங்கே ஆறுன்ட்டு நான் 2 பேர் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு டி ஆறு இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஆனால் அவங்களோட பொசிஷன் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பிகாஸ் இங்கேயும் ஆறு வரலாம், இங்கேயும் டி வரலாம் பை சான்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பி மற்றும் ஆருக்கு இடையே 2 பேர் இருக்காங்க. ஸோ பிக்கும் ஆருக்கு இடையில 2 பேர்னா அப்போ ஆரோட பொசிஷன் இது கன்ஃபார்மு. அப்போது டி அங்கே கரெக்டாக இருக்குது. ரிமைனிங் எடுத்து எஸ் தான். ஸோ அதையும் போட்டேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா கியூக்கும் பிக்கும் இடையில யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 13th கொஸ்டின் போயிடலாம் ஃபைடர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாம். ஸோ நம்மளுக்கு டாலருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக நம்மளுக்கு ஒய் அண்டு ஜெட் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக டாலருக்கு ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு அண்டு சிம்பிளாக தான் இருக்க முடியும். அப்போது ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? வெரி வெரி ஈஸி கொஸ்டின். நம்ம இப்போது 14th கொஸ்டின் பார்த்துலாமா? யா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஓகேங்களா? ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள்லாம் என்னப்பா? பிரதரா? யா, ஸோ பிரதர் தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ டி இஸ் த வெயிட், டி இஸ் த பிரதர் ஆஃப் வி. ஓகே, தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர். ஸோ வி இஸ் த டாட்டர் ஆஃப் ஜெட்டு. ஸோ விச் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணிடலாம். ஸோ டி இஸ் த அங்கிள் ஆஃப் ஜெட்டு. ஸோ ஜெட்டோட அங்கிளா டி? தப்பு தான். ஓகேங்களா? பிகாஸ் ஜட்டோட என்ன சொல்கிறது பையன். ஓகேங்களா? டீன்றது. அப்போ அங்கிள்னு சொல்லிட்டு தப்பு தான். தென் டி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெட்டு. டி வந்து சன்னுப்பா, நாட் ஃபாதருப்பா. அப்போ இதுவும் தப்பு தான். தென் டி இஸ் த சன் ஆஃப் ஜெட்டு. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. யா, 14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நம்ம 15th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன் செர்டன் கோட் லாங்குவேஜ் ஏரோக்கு வந்து FOOSC கொடுத்துருக்காங்க. ஜேமுக்கு வந்து THOR கொடுத்துருக்காங்க. மோவருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக ஏபிசிடி போய் செக் பண்ணால் இதுக்கு ஆன்சர் வராது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இந்த லெட்டருக்கு வந்து இந்த கோடுன்ட்டு டேரெக்டாக கோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எம்முக்கு என்ன கோட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். எம்முக்கு வந்து நமக்கு ஆர் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது டேரெக்டாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரில் தான் வரணும். தென் ஓ இருக்குது. தென் ஓக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இங்கே ஓ இருக்குல்ல, ஓக்கு வந்து இங்கே ஓ தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஓ வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு டபிள்யூ இருக்குது. டபிள்யூக்கு என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னா இ கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இ. தென் அதுக்கப்புறமேட்டு இ இருக்குது. இக்கு நம்மளுக்கு எங்கே ஜேர்மில் இருக்கா? ஸோ இக்கு என்ன கோட் பண்ணால் ஹெச் கோட் பண்ணியிருக்காங்க. தென் ஹெச். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர் இருக்குது ஃபைட்டர்ஸ் ஃபைனலாக. ஸோ ஆருக்கு நம்மளுக்கு என்ன கோட் பண்ணுறாங்க பாருங்கள், ஓன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே 2 டைம் ஆர் வந்திருக்கு, 2 டைம் ஓ போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆருக்கு வந்து ஓ தான் கோட் பண்ணுறாங்கட்டு. அண்ட் இங்கேயும் பாருங்கள் ஜேர்மனியும் ஆர் வந்திருக்கு, இங்கேயும் ஓக்கு ஆறு, அதாவது தேர்ட் பர்ஸில் ஓ வந்திருக்கு ஆருக்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ அப்போது டேரெக்டாக அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த கோடு வந்து கரஸ்பாண்டி ரெஸ்பெக்டிவ் லெட்டர்ஸ் வந்து கோட் பண்ணிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இருங்க, அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. எஸ் மிஸ் ஆகுதா? யா, அப்போது வந்து ஏன் எஸ் மிஸ் ஆகுது? எங்கே டபிள்யூக்கு வந்து என்னப்பா? டபிள்யூக்கு வந்து இ தானே ஃபைட்டர்ஸ். கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அப்போ செகண்ட் தான் பார்க்கணுமா? வெயிட். அப்போ ஓக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபைட்டர்ஸ். ஓக்கு வந்து நம்மளுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. சாரிப்பா, இது எஸ் இல்லை. யா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13.
ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல. பட் இந்த லாஜிக்கும் இருக்குன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 16th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4, 5 பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4, 5ல் வந்து PRE காமனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் M வந்திருக்கு, P வந்திருக்கு. M தான் ஃபஸ்ட் வரும். அப்போது ஸ்டார்டிங் வித் 5. ஸோ அப்போ 4 வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 4ம் 3யும் பாருங்கள். ஸோ 4 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ PRE காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு P தான் வரும், S வராது. அப்போ 4. ஸோ 5, 4ல் ஸ்டார்ட் ஆகணும் ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி கொஷின். ஸோ 17th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். எஸ்லேருந்து P வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து Pக்கு -3 பண்ணுறோம். அதே மாதிரி Pலேருந்து Mக்கு -3. ஸோ அதுக்கப்புறம் Jக்கு -3 தான். ஸோ Jலேருந்து -3 பண்ணால் நமக்கு G வரணும். ஸோ Gயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். Kலேருந்து M. ஸோ Kலேருந்து Mக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? +2வா? Mலேருந்து Oக்கும் +2 தான். ஸோ Oலேருந்து Qவும் +2 தான். ஸோ Qலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு S வரணும். கரெக்டாக? ஸோ அப்போது GS வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். நம்பர் அனாலஜி கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? சென்ட்ரல் இருக்கிற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 நம்பர் வச்சு ஆட் பண்ணால் ஈஸியாக வந்துடுது. யா, 13 17 ஆட் பண்ணால் 30. அண்ட் அதேமாதிரி 26ம் அண்டு 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 42 வருது. சிம்பிளில். அப்போது இது 14 கன்சிடர் பண்ணிப்போம். தென் 14 ஆட் பண்ணால் 54. யா, ஸோ 54 வந்திருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? வெரி ஈஸி கொஷின். நம்ம இப்போது 19th கொஷின் பார்த்துலாமா? யா, சூப்பர். இதில் என்னப்பா பண்ணுறோம்? BL அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. அப்போது AM ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி இல்லை. அப்போது அந்த லாஜிக்லாம் இங்கே இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போது வேறு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைட்டர்ஸ் இவங்க நம்ம வந்து இப்போது ஆப்போசிட் லெட்டர் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ Bலேருந்து Cக்கு பாருங்கள் +1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு Bலேருந்து Lக்கு வந்து நம்மளுக்கு Mலேருந்து Lக்கு வந்து நமக்கு -1 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மேபி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துருப்பாங்களா? ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம Bலேருந்து C பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் இப்போது Lலேருந்து K பார்ப்போம். ஸோ Lலேருந்து Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க +1 பண்ணாங்க. நெக்ஸ்ட் -1 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம Aலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் -1 பண்ணியிருந்தோமா? இப்போ +1 பண்ணலாம். அப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு B வரணும். ஸோ அப்போ லாஸ்ட்டு செகண்ட் லெட்டர் வந்து B வரணும். அப்போது LB. ஸோ LB வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டே வருவோம். ஓலேருந்து இப்போ நம்ம P பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம +1 பண்ணிட்டோம். தென் -1. இப்போ +1. ஸோ ஓலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு P வரணும். ஸோ இப்போ P கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இப்போ நம்ம இந்த செகண்ட் செட்டில் நம்மளுக்கு கொடுத்துற செகண்டில் நெக்ஸ்ட் இப்போ நம்ம -1 பண்ணணும். அப்போ Rலேருந்து -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? Rலேருந்து -1 பண்ணால் Qவா? யா, ஸோ அப்போ Q வரணும் ஃபைட்டர்ஸ். அப்போது தேர்ட் லெட்டர் வந்து Q நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமான லாஜிக் தான் ஃபைட்டர்ஸ். பட் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? when a number is added to the multiple of 5 and its square, then the sum of the 3 number is 91. Find the number. ஒரு எண் அதன் 5இன் பெருக்கல் எண்ணுடன் அதன் வர்க்கத்துடன் கூட்டினால் அந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 91. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். தென் அது வந்து 5 மல்டிப்ளை பண்ணுறோம், 5x. தென் அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது ஸ்கொயரும் இருக்குது. அப்போ 3த்தையும் சேர்த்தா நமக்கு 91 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? x² + 6x - 91 = 0. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து காரணிப்படுத்தினா நமக்கு ஆன்சரு ஃபேக்டோரியல் தான் போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதி போயிருங்க. x² + 6x - 91 = 0. ஸோ நம்மளுக்கு -91 வரணும். அண்டு அதாவது பெருக்குனா -91. யா, கூட்டினா 6 வரணும். ஸோ அப்போ என்னன்னு சொல்லுங்கள்? 91 வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 7th டேபிளில் வரும்ல. இப்போ 7th டேபிளில் நம்மளுக்கு 13 டைம்ஸ் வருதா? யா, இதுதான் ஃபைட்டர்ஸ். அப்போ 13 7. ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நான் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு x = -13 அண்டு 7 வரணும். ஸோ மைனஸில் இருக்கிறது நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ ப்ளஸில் இருக்கிறது 7 தான். ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினும்.
இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 2025க்கும் அண்டு 2024 தென் 23யோடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 2022 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்டு தான். ஸோ சால்வ் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச்.